ஏட்டா கடவுளே, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாதுடா. என்னடா பாக்குற? மாப்பிள்ள, இந்த மாதிரி ஜிம்முக்கு போய் ஃபிட் ஆகலான்னு பாக்குறேன். நீங்க வரியா போலாம்? பரவாயில்லையா? ரைட்டு, ஜிம்மு போகலாம். பாடி வந்து ஃபிட் ஆகும். லைஃப்ல ஃபினான்ஸ்னு ஒன்று சொல்லி பிளான் பண்ணியிருக்கியா? ஃபைனான்ஸா? அப்படி எதுவும் பிளான் பண்ணலடா. சரி ரைட். இப்போ ஜிம்முக்கு போகிறோம். ஜிம்மு போகிற வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட், கை கால் அடி, தலையில சின்ன அடி. அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ணி பார்த்தீங்கன்னா பில்லு வந்து ஒரு 2 to 3 லட்ச ரூபா பில்லு போட்டிருக்காங்க. அந்த சூழ்நிலை வந்து என்ன பண்ணுவீங்க? அவ்வளோ பில் வந்துருமா? அவ்வளோலாம் இல்லையே மாப்பிள்ள, உடனே போடுறது. ஒன்று வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லோன் எடுத்துருவாங்க, இல்லை பேங்க்ல போய் இல்லை யார்கிட்ட கை நீட்டி ஒரு வட்டிக்கு காசு வாங்கிடுவாங்க. இதே சினாரியோ வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கையில் வச்சிருக்கேன்னு 2 லட்ச ரூபா ஹெல்த் இன்சூரன்ஸ், மெடிக்கல் பில் வந்து 3 to 3.5 லட்ச ரூபா வருது அப்படின்னா அந்த பில் அமௌண்ட் வந்து நம்ம கம்பெனில கிளைம் பண்ணிக்கலாம் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ல. ஏட்டா கடவுளே, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாதுடா. இப்படி தெரிஞ்சுக்க யார்கிட்ட போகணும்? அதான் கடந்த 20 வருஷமா யார் பாலிசி சாத்தின்னு சொல்லி இந்த ஃபீல்டில் இருக்காங்க. லைஃபோ ஹெல்த் இன்சூரன்ஸோ வேற எந்த இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கலாம்.